ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், மகா பிரியவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி தினம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி தினத்தில் நீங்க ரொம்ப எளிமையான மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான ஒரு பொருளை விநாயகர் கோவிலுக்கு சென்று நீங்க வாங்கிட்டு வர போறீங்க. அதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வர போறீங்கன்னு கூட வச்சுக்கலாம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாட்கள்ல விநாயகர் கோவிலுக்கு செல்வதே மிகப்பெரிய சிறப்புங்க. அப்படி நீங்க சென்று இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது மூலயமா மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ப முடியாத மாற்றங்களை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில அமையும். இதற்கு முன்பு நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை இது உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகுது. ஆனா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதன் மூலயமா உங்க வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ, இவ்வளவு நாட்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக போராடினீங்களோ அது அனைத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில சரி செஞ்சு கொடுக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேங்க, இப்படிப்பட்ட ஒரு பொருள் இந்த சதுர்த்தி நாட்கள்ல விநாயகர் பெருமான் நினைச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்ற போது வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு முழுசா உங்களுக்காக கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை நிரந்தரமான ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் அமையும். கண் முன்னாடி பல பிரச்சனைகள், பல கஷ்டங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வாழ்ந்திருக்கலாம். முக்கியமா சொல்ல போனா உங்க வாழ்க்கையில என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள 1000 வேதனைகளையும் கஷ்டங்களையும் பட்டிருக்கலாம். ஆனா அத்தனைக்குமான தீர்வு ஒரு மந்திரச்சொல் தீர்க்குமா, ஒரு ஒரு பொருள் தீர்க்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேங்க. நாளைய தினம் மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த நாளாக இருக்க போகுது. இப்படிப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாட்கள்ல நீங்க இதை மட்டுமாவது உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வர பாருங்க. கட்டாயமா இது ஒரு பொருள் போதுங்க உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களையும் சரி செஞ்சு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே நீக்கி ஒரு முழு மாறுதலை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமையும். சரி, மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு பொருள் நாளைய தினம் எதை வாங்கிட்டு வரணும், இந்த ஒரு பொருள்றத இப்போ இந்த ஒரு பதிவில் பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நாளைக்கு காலையிலேருந்து இரவுக்குள்ளே எப்போனாலும் விநாயகர் கோயிலுக்கு போங்க. போகிறச்ச மறக்காமல் இதை எடுத்துகிட்டு போங்க. அதாவது நம்ம விநாயகர் பெருமாள் கோவிலுக்கு போனால் நிச்சயமாக அங்கே அர்ச்சனைக்கான பொருட்களை கொண்டு போகும். அதே மாதிரி நாளை தினம் போகும்போதும் அர்ச்சனைக்கான பொருட்களை கொண்டு போய் அர்ச்சனையை முடிச்சுட்டு வரும்போது, புரியுதுங்களா, இப்போ சொல்லுங்க, வரும்போது மறக்காம இப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துட்டு வாங்க. கண்டிப்பா இந்த ஒரு பொருள் போதுங்க உங்க வாழ்க்கையில் நம்ப முடியாத நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவே அமையும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெரிய அளவுல கஷ்டப்பட்டிருப்பீங்க. பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களை பார்த்துருப்பீங்க. ஆனா அந்த போராட்டங்கள்லேருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்ததுக்காக இருக்கணுன்றதுக்காகவாவது நாளைக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வாங்கிட்டு வாங்க. சரி, இப்போ நீங்க நாளை தினம் உங்களுடைய கோவிலுக்கு சென்று வாங்கிட்டு வர வேண்டிய அந்த பொருள் என்றது கேள்வியா இருக்குல்ல. இதாங்க நீங்க வாங்கிட்டு வர வேண்டிய பொருள். மிகவும் எளிமையான அருகம்புல். இந்த அருகம்புல் அப்படின்றது விநாயகர் பெருமான் கோவிலுக்கு சென்றாலே அங்க சாமிக்கு எப்பவுமே படைச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட இதுல நீங்க சிறிதளவு கேட்டு வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்துல பக்கத்துல தான் இருக்குன்னா நீங்க தாராளமாக கேட்டு வரலாங்க, தப்பே கிடையாது. ஆனா கேட்டுட்டு எடுத்துட்டு வாங்க, புரியுதுங்களா? கோவில்ல கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா எடுத்துட்டு வாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க நிச்சயமா உங்களுடைய வீட்டுக்கு எட்டு வரது மூலியமா மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்துக்குமான ஒரு வாய்ப்பையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஒரு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய, நிறைய கஷ்டங்களை தீர்த்து ஒரு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு விஷயமாக இது இருக்கும். இந்த அருகம்புல் அப்படின்றது நிறைய பேருக்கு எளிமையா இருக்கும். ஆனா அருகம்புல் என்பது ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க, முக்கியமானதும் கூட. இந்த அருகம்புல்ல நம்மளுடைய வீடுகளில் வச்சிருக்கோம் அப்படின்ற போது இது நாள் வரைக்கும் காணாத அந்த நன்மைகளையும் நல்லதையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காக அதிகமாக போராடுறீங்களோ அந்த போராட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இது இருக்குங்க. அதனால எதை பத்தியுமே பெருசா யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அந்த கடவுளோட பாரத்தை வச்சு உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இப்படிப்பட்ட இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கிட்டு வாங்க, போதுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இது அமையும். அதனால பெருசா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க யோசிச்சு கவலைப்பட வேண்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க.
கண்டிப்பாக முழுக்க முழுக்க நல்லதையும் நன்மைகளையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பொருள் வீட்டுக்கு கொண்டு வருவது மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள், நல்லது நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.